கிராமங்களிலிருந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் வேலை தேடுபவர்களுக்காக மட்டுமே இந்த பதிவு. ஃப்ரெஷராக நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நான் இதுதான் படிச்சிருக்கேன், நான் இந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஃப்ரெஷராக நீ ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உனக்கு எந்த ஒர்க் கிடைக்குதோ, நீ போகிற இன்டர்வியூவில் எந்த ஜாப் ஃபஸ்ட்டு கிடைக்குதோ, அது எந்த க்ரைட்டரியா வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஜாபில் ப்ளேஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் கோர்ஸ் ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஃபீல்டு போனாலும் எந்த இன்டர்வியூ போனாலும் அடிஷ்னல் என்ன கோர்ஸ் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜாபோ இல்லை சேலரியோ நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீ இப்போ ஒரு ஜாபில் இருக்க அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸாக அந்த ஜாபில் இருக்க, நீ இப்போ ரிலீவ் ஆகிற அப்படின்னா, உனக்கு வேறு கம்பெனி மாறணும் அப்படின்னா ஒரு ஜாப் நீ செட் பண்ணிவிட்டு, அதாவது இன்னொரு ஜாப் நீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஜாபை ரிலீவ் பண்ணணும்.